இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஒர்க் பண்ணுற இடத்துல. கொஞ்சம் கஷ்டம் அவங்களுக்கு நிறைய வந்து நமக்கு வந்து ஒரு எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் ஜென்ஸுங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு போது அவங்க படுற அவமானம், அவங்க வந்து அந்த ஃபேமிலிக்காக எப்படி அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் நான் வந்து பார்க்கும்போதெல்லாம் நான் என் ஹஸ்பண்டை நினைப்பேன். ஆனாலும் நான் வந்து அவரை நேரில் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன். அப்போ நான் அடிக்கடி ரியலைஸ் பண்ணுவேன், அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். அவருடைய நேர்மையான ஒரு விஷயத்த நானும் என் வாழ்க்கையில் நான் ரோல் மாடலாக நிறைய நான் கற்றுக்கிட்டேன். அது எல்லாருமே இங்கே பேசினவங்க எல்லாருமே சொன்னதுனால நான் வந்து இந்த ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நான் சொல்கிறேன். நான் அது மட்டும் இல்லை, நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வந்தால் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். எனக்கு டீ போட்டு கொடு, காஃபி போட்டு கொடு, ஏதாவது டிஃபன் எந்த விதத்தில் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். நானும் தூங்கும்போது கூட அவர் எனக்கு வந்து எந்த விதத்துலையும் நான் டயர்டாக வந்திருக்கேன், எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ண. அதே போல் அவர் சிக்காக இருக்கும்போது கூட சில சொல்லுவாங்க எனக்கு தலை வலிக்குது, ஃபீவருக்கு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி சொல்லுவேன். ஆனால் அவர் சொல்ல மாட்டார். அவர் சாப்பிட்டுட்டு ஒரு டேப்லெட் போட்டு காலையில் எழுந்திரிச்சு எப்பவும் போல் அவர் வந்து டியூட்டிக்கு போகுவார். அவர் வந்து அந்த ஒர்க்கில் வந்து அவ்வளோ ஒரு டெடிக்கேஷனோட அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு அவர் உண்மையாக இருந்திருக்காருன்றதை நான் வந்து கற்றுட்டு அவரை போல நானும் இருந்திருக்கேன். ஸோ அவரை நான் இந்த ஒரு நேர்மையான விஷயம் நான் கற்றுக்கிட்டு அவரை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன்.